திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2024 வருடத்தில் கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவாராக, உடைய பிள்ளைகளை கோடா கோடியாய் பெருக பண்ணுவாராக என்று வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். எவ்வளோ பெரிதான ஒரு கிருபை பார்த்தீர்களா? ஆண்டவர் நம்மை ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்க செய்திருக்கின்றார். எத்தனையோ பேர் சென்ற வருடத்தில் இந்த பூமியை விட்டு தங்கள் ஓட்டத்தை முடித்து கடந்து போனார்கள். அவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நமக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இந்த புதிய வருடத்தை காண உதவி செய்திருக்கின்றார். இன்றைக்கு காலையிலேயே எனக்கு ஹேர் கட் பண்ணுவதற்காக எனக்கு பிடித்தமான தம்பி வந்திருந்தார். நான் அவரிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தேன். அவர் அழகாக முடிய வெட்டினார். அவரிடத்தில் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் துக்கமாக இருக்கிறார் என்று சொல்லி நான் கண்டுபிடித்தேன். என்ன விஷயம் என்று சொல்லி கேட்டேன். எனக்கு மனது பாரமாக உள்ளது, என் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி துக்கமாக இருந்தார். அவர் போன பிறகு நான் சற்று நேரம் அப்படியே நான் சிந்தித்து பார்த்தேன். ஒரு வருடம் துவங்குகின்றது. ஆண்டவர் ஜீவன் சுகம்பெல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் துக்கமாக இருக்கிறார். நாம் ஒருவேளை துக்கமாக அவரை போல இருப்போம் என்றால் அது ஆண்டவருக்கு அதிக வேதனையை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வருஷம் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய சவால்கள் இருக்கலாம், நிறைய போராட்டங்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்கலாம். எப்படி அதெல்லாம் நம்ம சந்திக்க போகிறோங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2024க்குள்ளே நாம் நுழைந்தது எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிதான ஒரு சிலாக்கியம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அதற்காக ஆண்டவருக்கு நாம் துதிபலிகளை ஏறெடுக்க வேண்டாமா? நன்றினாலே நம்முடைய கண்களிலே கண்ணீர் வர வேண்டாமா? நாம் அந்த பகுதியில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை சாத்தான் நம்முடைய கண்களுக்கு மறைத்து, பாரு அங்கே உனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த வருஷத்தில் உனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது என்று சொல்லி தந்திரமாக அவன் கவலைப்பட வைத்து விடுகிறான். இந்த வருடத்தை ஒருவேளை நீங்கள் கவலையோடு கூட ஆரம்பிப்பீர்கள் என்றால், துக்கத்தோடு கூட நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்றால், ஒருவேளை ஐயோ எது எப்படி இருக்க போதுன்னு சொல்லி பதட்டத்தோடு கூட நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்றால், உங்களை குறித்து நம்முடைய பரம தகப்பன் அவர் வருத்தப்படுகின்றவராக இருக்கின்றார். நாம் கர்த்தரோடு கூட நாம் நடப்போம் என்றால் ஒரு புதிய வருடத்துக்குள்ளே போகும் பொழுது என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற சந்தோஷத்தோடு கூட நான் கடந்து போவோம். நமக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், நமக்கு எல்லாரையும் போல வசதி வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை, ஏன் நண்பர்கள் கூட இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஏழையாக இருக்கிறதுனால சொந்தக்காரங்க கூட நம்மளை பார்க்க வராமல் இருக்கலாம். எதுவும் எப்படியும் இருக்கட்டும், ஆண்டவர் இருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய மடியிலே உட்கார்ந்திருக்கிறேன், நான் அவருடைய தோளிலே உட்கார்ந்திருக்கிறேன். என் ஆண்டவர் என்னை கரம் பற்றி அழைத்து கொண்டு போவார் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் பாக்கியவான்களாக இந்த வருடத்தில் இருப்பீர்கள் என்றால் அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். இந்த வருஷம் முழுக்க நீங்கள் நடந்து போகணும், நீங்கள் சுமைகளை சுமக்கணுங்கிற அவசியம்லாம் எதுவுமே இருக்காது. ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் உங்களை தூக்கி சுமந்து கொண்டு செல்கின்றவராக இருப்பார். பிரியத்துக்குரியவர்களே, நான் மிகவும் சந்தோஷமாய் காணப்படுகிறேன். ஏனென்றால் இந்த புதிய வருடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான செய்தியை கொண்டு வர வேண்டும் என்று சில நாட்களாய் நான் காத்திருந்து ஜெபித்து வந்தேன். எல்லா ஊழியத்திலும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை அவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை வைத்து அந்த மக்களுக்கு கொடுத்து மக்களையும் கூட அப்படியே நடத்தி அவர்களை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துவதை காண்கிறோம். நம்முடைய ஊழியத்திலும் கூட பல வருடமாக கர்த்தர் வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்து வருகிறார். அதன்படியே ஆண்டவர் நமக்கு செய்து வருகிறார்.
எனவே இந்த நாளில் ஒரு நல்ல வாக்குத்த செய்தி, புதிய வருடத்தின் செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை கொடுப்பதற்கு முன்பதாக வழக்கம் போல நான் என்னுடைய அறிவிப்புகளை கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் நம்முடைய ஊழியத்தை நன்கு அறிவீர்கள். உங்களுக்கு தெரியாதல்ல, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் அடைக்கலான் குருவி இல்லத்தை 2023 கெட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். பல வருடங்களாக, ஏறக்குறைய 7-8 வருடங்களாய் கொரோனாவினாலே பாழாய் கிடந்தது. இப்பொழுது ஆண்டவர் அதற்கு நல்ல வர்ணம் பூசி, பெயிண்ட்லாம் நல்லா அடித்து, அதுக்கு நல்ல கதவுகள் எல்லாம் அழகாகி போட்டு, மார்பிள் எல்லாம் போட்டு, பாத்ரூமுக்கு நல்ல டைல்ஸ் போட்டு, நல்ல க்ளோசெட் போட்டு, அலுமினியம் பீடிங்லாம் வச்சு நம்ம அலுமினியம் பார்ட்டிஷன்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய வேலைகள் அந்த மாளிகையில் வைத்து நடைபெற்றது. அடைக்கலான் குருவி எல்லாம் ரெடியாகிவிட்டது முதியோர்களுக்காக. வாசலில் ஒரு பெரிய போர்டை வைப்பதற்காக நாம் ஆசைப்பட்டோம். தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி இல்லம் இருக்கிறது என்று நான் வெறுமனே வாயினாலே சொல்லி வந்தேன். மக்களுக்கு தேவனுடைய மாளிகைங்கிற அந்த காட்சியே இல்லை. ஏனென்றால் தேவனுடைய மாளிகை என்கிற அந்த பேச்சு அங்கே இல்லை. ஒரு இடத்துல கூட நம்ம எழுதி வைக்கவில்லை. எனவே மக்களுக்கு தெரிய வேண்டும், இதுதான் தேவனுடைய மாளிகை என்பதற்காக நான் வாசலில் இப்பொழுது தேவனுடைய மாளிகை என்று ஒரு அழகாக லைட் வைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதற்கு உதவி செய்த பிள்ளைகளை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய அடைக்கலான் குருவி இல்லத்திலே 3 முதியோர்கள் தங்கியிருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கின்றார். இன்னும் 47 ஆட்களுக்கு இடம் தயாராக இருக்கிறது என்பதையும் கூட மிக்க மகிழ்ச்சியோடு கூட நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டிலே முதியவர்கள் இருப்பார்கள் என்றால், அவர்களை கவனிப்பதற்கு சரியான ஒரு சூழ்நிலை இல்லாது இருக்கும் என்றால், பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இல்லைன்னா பிஸியாக இருக்கிறாங்கன்னா, நீங்கள் என்னை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் 3 பேர் புக் பண்ணியிருக்கிறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து, சென்னையிலிருந்து. எனவே நீங்களும் கூட இந்த அடைக்கலான் குருவி இல்லத்தில் வந்து தங்கும்படியாக அன்போடு முதியோர்களை அழைக்கின்றேன். நிறைய முதியோர் இல்லங்கள் இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனால் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு முதியோர் இல்லம். கர்த்தராலே இது தரிசனத்தினாலே, அவர் தந்த தரிசனத்தினாலே கர்த்தராலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளால் நடத்தப்படுகின்ற ஒரு முதியோர் இல்லம். எனவே இதை பயன்படுத்தி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த கட்டுமான பணிகளுக்கு ஜெபியுங்கள். முக்கியமாக அலுமினியம் பார்ட்டிஷன் போடுறோம். அதில் ஒரு பார்ட்டிஷனுக்கு 10,000 ரூபாய், 25 பேரை தங்கி வைப்பதற்காக. நீங்கள் கர்த்தரால் ஏவப்பட்டால் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பீர்கள் என்றால் ஒரு முதியவரை நாம் அங்கே அழகாக தங்க வைத்து விடலாம். எனவே நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் கொடுங்கள், இல்லாவிட்டால் அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு நகர்கோவிலிலே ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் என்பதை நான் மிக மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவித்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த 2024 வருடத்தின் வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அழகாக ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. உன் சூரியன் இந்த 2024 வருடத்தில் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பூமியை நாம் 2 பகுதியாக பிரிக்கிறோம். ஒன்று பகல், இன்னொன்று இரவு. சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும், அந்த சூரியன் காலில் இருக்கிற வரைக்கும் அது பிரைட்டாக இருக்கும். நைட் டைமில் சந்திரன் எங்கே வருதோ அந்த இடம் மட்டும் பிரைட்டாக இருக்கும். ஏன்னா இடங்கள்லாம் இருளாக இருக்கும். சூரியன் இல்லை என்றாலே, அஸ்தமித்து விட்டாலே இருள் இந்த பூமியை கவிவிடும். அதை போலவே இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையை 2ஆக பிரிக்கிறோம். எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆண்டவர் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அங்கே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, மனதில் சமாதானம் இருக்கிறது, நல்ல சுகபலன் இருக்கிறது. ஆண்டவர் இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே நடத்தப்படுகிறார்கள். அவருடைய குடும்பங்கள் எல்லாம் சீரான பாதையில் போகிற சூரியன் அங்கே இருக்குது. ஆனால் இன்னும் அநேக குடும்பங்கள் இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. அஸ்தமித்து விட்ட சூரியன் அஸ்தமித்து விட்டது. தொழில்கள் போய்விட்டன, சமாதானம் போய்விட்டன, சுகபலன் அழகு வாலிபங்கள் எல்லாம் போய்விட்டன. அங்கே அவர்கள் வாழ்ந்து வந்த சுகமான காலங்கள் முடிவுற்று இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி எப்பொழுதும் குடித்து கொண்டு, கஞ்சா போட்டுக்கொண்டு, என்ன நடக்கிறதுன்னு தெரியாத மரண இருளுக்குள்ளாக அவங்க இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல பாவங்கள் வந்து அவர்கள் இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. சாத்தான் அநேக குடும்பங்களில் சூரியனை அஸ்தமிக்க வைத்து ஆண்டவரை விலகி போக சூழ்நிலை உண்டு பண்ணிவிட்டு இப்பொழுது அவன் உள்ளே சென்று இருளையே அவன் கொடுத்து கொண்டு வருவதை காண்கிறோம்.
உலகம் பகலிரவு என்று இரண்டாய் பிரிக்கப்படுகிறது. மனிதர்களுடைய வாழ்க்கையும் கூட இன்றைக்கு இரண்டாக பிரிக்கப்பட்டு அநேகர் இன்றைக்கு இருளுக்குள்ளே இருப்பதை பார்க்கிறோம். சந்தோஷம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். விருத்தி இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். நாம் அவர்களுக்காக துக்கப்படுகிறோம். 2023 வரைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இதுபோல இருளுக்குள்ளாக நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய குடும்பத்தில் ஒருவேளை பயங்கரமான கசப்புகள், இழப்புகள் மத்தியில் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மகனே, இந்த நாளிலிருந்து உன் குடும்பத்தில் இனி நான் சூரியன் அஸ்தமிக்க நான் விடுவதே இல்லை. நான் சூரியனாக இருப்பேன். நான் எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்தில் நான் இருந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பாருங்கள், சாரிபாத் விதவை என்று சொல்லி ஒரு விதவை பைபிளில் இருப்பதை பார்க்குறோம். அவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா, கணவர் கிடையாது, ஒரே ஒரு சின்ன பையன். அது சின்ன பையனாலே சம்பாதிக்க போக முடியாது என்பது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுங்கிற அவசியம் இல்லை. சின்ன பையனால என்ன செய்ய முடியும்? அப்போது அந்த நாட்டில் பயங்கரமான ஒரு மழை இல்லாத காலம், ஒரு பெரிய வறட்சி, பஞ்சம் வருகிறது. ஆடு மாடுகள் எல்லாம் செத்து விழுகிறார்கள். செடி கொடிகளே இல்லாமல் போயிடுச்சு. மக்கள்கிட்ட காசு பணப்புழக்கம் எதுவுமே இல்லை. அந்த பஞ்சத்தை தாங்க முடியாமல் உணவு இல்லாமல் தாயும் மகனும் சூசைட் பண்ணணும், தற்கொலை பண்ணிக்கொள்ளணும், ஒரு மரணத்தை நோக்கி போகும்போது எலியா தீர்க்கதரிசியால் சந்திக்கப்படுறாங்க. அவங்க வீட்டில் எலியா தீர்க்கதரிசி ஏற்றுக்கிறாங்க. அவர் தங்கியிருந்த ஒரே ஒரு காரணத்தினாலே அவர்கிட்ட இருந்த கொஞ்சோல மாவு, கொஞ்சோல எண்ணெய், ஒரு கலசு நிறைய எண்ணெய், அது பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த எண்ணெயும் அந்த மாவும் குறைந்து போகவே இல்லை என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கிறோம். எல்லா இடங்களிலும் பஞ்சங்கள் காணப்பட்டன. எல்லா ஜனங்களுமே தவித்து வந்தார்கள். எல்லா ஜனங்களுமே அங்கே சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்து வந்தார்கள். ஆனால் இந்த சாரிபாத் விதவை வீட்டில் எந்த துன்பமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் அங்கே இருள் இல்லை. நீதியின் சூரியனாக நம்முடைய ஆண்டவர் உதித்திருந்தார். அவருடைய வெளிச்சம் அங்கு காணப்பட்டபடியினாலே சாத்தானாலே உள்ளே வர முடியவில்லை, இருள் தொட முடியவில்லை. அதனால் அவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் உங்கள் குடும்பத்தின் மேலாக நீதியின் சூரியனாக நம்முடைய ஆண்டவர் அவர் உதித்து கொண்டே இருப்பார். அவருடைய வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும். அதை பார்க்கிற பொழுது பிசாசு பக்கத்தில் வராது, பொல்லாத ஆவிகள் பக்கத்தில் வராது, பொல்லாத மனிதர்களால் வர முடியாது. இல்லை என்றால் இந்த உலகத்தில் காணப்படுற வியாதிகள், இந்த உலகத்தில் காணப்படுற பொல்லாத சாபங்கள், பொல்லாத மனிதர்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள் எதுவும் பக்கத்தில் வர முடியாது. ஆண்டவர் உதித்து கொண்டே இருப்பார். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் உங்கள் மீது அவருடைய வெளிச்சத்தை வைத்து கொண்டே இருப்பார். சாத்தானாலே உங்கள் நெருங்க முடியாது என்பதுதான் இந்த நாளிலே நாம் இந்த நாளிலே ஆண்டவருக்கு பெற்றுக்கொள்கிற வாக்குத்தத்தத்தின் முதல் பகுதி என்பதை நான் அறிவித்துக் கொள்ளும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை வீச செய்து கொண்டே இருப்பார். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த வல்லமையான அந்த வீரர் எத்தனையோ லட்சம் பெலிஸ்தர்களை அடிமைப்படுத்தி தனி மனிதனாக இருந்து இராணுவ வீரர்களை வீழ்த்தி ஒரு பெரிய நியாயாதிபதியாக அவர் ஆட்சி செய்து வந்தார். திடீரென்று ஒரு நாள் இருள் வந்தது, கண்ணு போயிடுச்சு. அந்த சூரியனாகி ஆண்டவர் அவரை விட்டு விலகிட்டதுனால அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சி அவருக்கு வந்தது. அவரை மாவரைக்க வைத்தார்கள், கண்களை பிடுங்கினார்கள், சங்கிலினால் கெட்டினாங்க, மண்டையில் அடித்து பரியாசம் பண்ணி சிரிச்சாங்க, சிறைச்சாலையில் அடைச்சாங்க. ஒரு பெரிய இருள் அவருக்கு வந்தது இல்லையா? ஆனாலும் கூட அவர் மறுபடியும் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது நீதியின் சூரியன் மறுபடியும் உதித்தபடியினாலே அவர் கடந்த காலத்தில் செய்த அற்புதங்களை விட, அதிசயங்களை விட, அந்த கடைசி நேரங்களிலே ஆண்டவர் மறுபடியும் வந்தபடியினாலே அநேக பெரிய அதிசயத்தை அவர் செய்தார். தூண்களை தள்ளி விட்டார். 1000 யானைகள் சேர்ந்து செய்ய முடியாததை ஒரு தனி மனிதனாக அவர் செய்து முடிக்க நீதியின் சூரியன் அவர் உதவி செய்தார் என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கிறோம். பிரித்துக்குரியவில் இந்த நாளில் கூட இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் கடந்து போக போக உங்கள் மீது அப்படியே ஆண்டவருடைய வெளிச்சம் அப்படியே வரப்போகின்றபடியினாலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் புலப்பட ஆரம்பிப்பதை நீங்கள் காண்பீர்கள். நம்முடைய முற்பிதாக்கள்லாம் ட்ராவல் பண்ணி போகும்போது காலையில் ட்ராவல் பண்ணுவாங்க, நைட் ஆனோடனே அவங்க ஹால்ட்டு பண்ணிடுவாங்க. எதுக்குன்னா அப்போது அதே மாதிரி தெருவிளக்கோ அந்த ஸ்ட்ரீட் லைட்டோ இல்லைன்னா அந்த மாட்டு வண்டிகளில் லைட்டோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யார் வராங்கன்னே தெரியாது. ஆனால் அதனால அவங்க அந்த நாட்களில் பகல் நேரத்தில் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும், நைட்டு போக முடியாது. இப்போது இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்த பிறகு தான் நைட் ஆனாலும் லைட்டு போட்டு நம்ம போகிறோம். போகிற இடங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் லைட்டு போட்டிருக்காங்க. இருளே இல்லை, அதனால தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியுது. ஆனால்
கடந்த காலங்களிலே எல்லாரும் அப்படியே ஹால்ட் ஆகி நின்னாங்க. இரவு நேரம் இருந்ததுனால ஹால்ட் ஆகி நின்னாங்க, பகலில் டிராவல் பண்ணாங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் அந்த இருள் இருந்தபடியினாலே நீங்கள் டிராவல் பண்ண முடியாதபடி, முன்னேற முடியாதபடி, சம்பாதிக்க முடியாதபடி, வேலைக்கு போக முடியாதபடி, வருமானங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வர முடியாதபடி, நல்ல காரியங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர முடியாதபடி, பிள்ளை செல்வங்கள் வயிற்றுக்குள்ளே வர முடியாதபடி, இப்படி எல்லைகள் விரிவடைய முடியாதபடிக்கு சாத்தானவன் உங்களை அப்படியே இவ்வளவு காலமாக இருளுக்குள்ளே வைத்திருந்தான். இந்த வருடத்தில் ஆண்டவர் வரப்போகின்றபடியினாலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, இன்ப காணானை நீங்கள் கண்களினாலே காணும்படியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும், இந்த வருடத்தில் உருவாகும் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். ஏற்கனவே நீங்கள் பிறந்த நாளிலிருந்தே கர்த்தர் உங்களுக்காக மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆண்டவர் எனக்காக ஆயத்தப்படுத்தியிருப்பாரான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எப்பொழுதுமே நமக்காகத்தான் ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காருங்க. முதல்ல இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தி தான் நம்மளை கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில முடிகிற பொழுது மேலே சென்று நமக்காக ஒரு ஸ்தலத்தை, நல்ல வீட்டை அவர் அங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பைபிளில் நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். நம்ம பிறக்கும் பொழுதே இந்த பூமியில நமக்கு என்று சொல்லி தொழில்கள், நமக்கு என்று சொல்லி வீடுகள், நமக்கு என்று சொல்லி நிலங்கள், நமக்கு என்று சொல்லி ஏராளமான வேலைக்காரர்கள், நமக்கு என்று சொல்லி ஆஸ்திகளை ஆண்டவர் உருவாக்கி வைத்து விட்டார். இவ்வளவு காலம் பிசாசானவன் அதை காண முடியாதபடிக்கு நம்முடைய கண்களை மறைத்து வைத்து விட்டான். இப்பொழுதோ இந்த வருஷத்துல அந்த ஆசீர்வாதங்கள் புலப்பட ஆரம்பிக்கும். ஆண்டவர் அவைகளை காண்பிக்க ஆரம்பிப்பார். இந்த இடங்களை உனக்கு தான் வைத்திருக்கிறேன், எடுத்துக்கொள். இந்த ஆசீர்வாதங்களை உனக்குத்தான் வைத்திருக்கிறேன், எடுத்துக்கொள். நீ நிற்காதே, நீ புறப்பட்டு போ, நீ யாத்திரையை நீ ஆரம்பி, உன் வாழ்க்கையில நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. இந்த வேலைக்காரர்கள்லாம் உனக்காய்த்தான், மறந்து விடாதே. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்குத்தான். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், வலது பக்கம் இடது பக்கம் உலகப்புறமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்குத்தான் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை இந்த வருடத்தில் அவர் காண்பிப்பார். பிரித்துக்குரியவர்கள் அப்படி காண்பிக்கிற பொழுதுதான் ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களை நேசித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எவ்வளவோ பெரிய பாவிகள் இஷ்டம் போல வாழ்றவங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, வேற யாரையும் மதிக்க மாட்டாங்க, பெருமையோடு இருப்பாங்க. பணம் நிறைய சம்பாதிக்கிறதுனால யாரையும் மதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு தவறான எண்ணத்தை சாத்தான் கொடுத்துருக்குறான். அதனால யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் பிள்ளைகள்லாம் சாவாங்க, பிள்ளைகளுக்கு என்னன்னாலும் கொடுப்பாங்க, பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. என் மகன் என்கிட்ட கேட்டால் கொடுக்காம இருக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சாதாரணமான பாவிகளும் துரோகிகளும் கூடவே தங்கள் பிள்ளைகளுக்கு நலமானதை கொடுக்கணும்னு சொல்லி யோசிப்பாங்கன்னா, எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பாங்கன்னா, பரம தகப்பன் நமக்காக எவ்வளவு காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். இவ்வளவு வருடங்களாக நீங்கள் தேவன் உங்கள் மீது வைத்திருந்த திட்டத்தை பார்க்க முடியவில்லை. எப்படி யோசேப்பினால சிறைச்சாலையில் இருந்த வரைக்கும் ஆண்டவருடைய திட்டத்தை அறிய முடியாமலே இருந்தாரோ, அதே போலவே நீங்களும் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டங்களை அறிய முடியாமலேயே நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள். இவ்வளவு காலம் அப்படியே கடந்து போய்விட்டது. ஆனால் இனி இந்த 2024 தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் கண்களாலே காண்பீர்கள். உங்கள் கால்களினாலே நடந்து சென்று அதை சுதந்திரிப்பீர்கள். உங்கள் கைகளினாலே அவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நல்ல வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் எப்படி முடியுது பாருங்க இந்த வசனம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதுவரைக்கும் சாத்தா நம்ம துக்கமாக இருக்கும்படியாகவே அவன் ஆசைப்பட்டான். இழப்புகள் வரும்போது சந்தோஷமாக இருக்க முடியுமாங்க? யோபு ஒருவேளை ஆண்டவர் துதித்தார். நாமும் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டால் ஒருவேளை அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வியாதி வரும் பொழுது, நமக்கு பிரியமானவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, பல யுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுதெல்லாம் நாம் துன்பப்படுகிறவர்களாக, கசப்பாக இருக்கிறவர்களாகவே நம்ம வாழ்ந்து வந்தோம். பிரியத்துக்குரியவர்களை நன்கு கவனிக்க வேண்டும். துக்கமாக நம்ம இருக்கோனாலே சாத்தானுக்கு சந்தோஷம். அப்பா பரவாயில்லப்பா, இவனை துக்கமாக்கிட்டேன். ரொம்ப ஓடி ஆடிக்கிட்டு இருந்தான், ரொம்ப ஊழியத்தில் முன்னால் நின்றுட்டு இருந்தான், எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தான், விசுவாசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ பாரு இவனை துக்கப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் தான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லி கொக்கரிப்பான். என்னென்றால், எப்பொழுது நீங்கள் துக்கப்படுகிறீர்களோ அப்பொழுது உங்களாலே ஒன்றுமே செய்ய முடியாது. சுண்டு விரலை கூட உங்களால் அசைக்க முடியாது. எப்போ நீங்கள் கவலைப்பட்டுட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு செல்லாத காசாக, நோட்டாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எதையும் உங்களால் செய்ய முடியாது. எனவே தான் உங்களை எப்படியாவது துக்கப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் தந்திரமாக போராடினான். கடந்த காலங்களில் இழப்பை கொண்டு வந்தான். பொல்லாத மனிதர்களுடைய முகத்தை காண்பிக்க வைத்தான். ஒருவேளை எவ்வளவோ மேடு பள்ளங்களை நீங்கள் சந்தித்தீர்கள், இழப்புகளை சந்தித்தீர்கள், துக்கமாகவே வாழ்ந்தீங்க. ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள்.
இந்த வருஷத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள். பிரியத்துக்குரியவர்களே, மறந்து விடாதிருங்கள். உங்கள் துக்க நாட்கள் இந்த வருஷத்தில் முடிந்து போகும். நிச்சயம் உங்கள் பிள்ளைங்க துக்கமாக இருக்க மாட்டாங்க. வீட்டில் உங்கள் அம்மா அப்பா துக்கமாக இருக்க மாட்டாங்க. உங்களுடைய பிஸ்னஸ் நிமித்தமாக உங்களுக்கு துக்கம் வராது. ஊழியத்தின் காரியங்களில் துக்கம் வராது. எப்பொழுதும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. இல்லை, அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சாசானன் எப்பொழுதும் உங்களை துக்கமாக கவலையாக வைத்திருக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறார். இதுதான் மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் உள்ள வித்தியாசம். enemy always wants you to be sad and God always wants you to be happy. பைபிள் சொல்லுது, சந்தோஷமாக இருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமானாகிய எஸ்ரா சொல்லுகிறார், மகிழ்ச்சியாக இருப்பது நீதிமானின் பலன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மகிழ்ச்சியாக நாம் இருக்கும்படியாக ஆண்டவர் சூழ்நிலை இந்த வருஷத்தில் உண்டாக்குவார். நிறைய நன்மைகளை உங்களுக்கு தருவார். யோசேப்பை சகோதரர்கள் முன்பு உயர்த்தியது போல, தாவீதை சகோதரர்கள் மத்தியில் உயர்த்தியது போல ஆண்டவர் உங்களையும் கூட உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் இந்த வருடத்தில் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும்படியாக செய்வார். எப்பவும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்க தானே? உங்களுக்கு தானே ஆண்டவர் சொல்கிறாருங்க, இந்த வருஷத்தில் எப்போ பார்த்தாலும் நீங்கள் சந்தோஷமாகவே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு ஏதுவாக பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதை, நாள்தோறும் நடப்பதை காண்பீர்கள். இந்த வருஷம் நீங்கள் ஆஸ்பத்திரி போக மாட்டீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு தேவையில்லாத செலவு வராது. பொல்லாத மனுஷன் உங்களுடைய எல்லையில் வரமாட்டாங்க. எந்த துக்கமும் வராது. ஆண்டவர் உங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி அவர் நிச்சயமாய் பாதுகாப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லவே இல்லை. பிரியத்துக்குள்ளே இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதையும், ஆண்டவர் உங்களுடைய சூரியன் மறைவதே இல்லை, அது மேலே இருக்குன்னு சொல்லி சொன்னதையும் நீங்கள் நினைவிலே கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய புதிய ஒரு ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக ஆசைப்படுறேன். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எவ்வளவோ நன்மைகளை கத்தாவே எங்களுக்கு நீங்கள் செய்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. எவ்வளவோ ஆசீர்வாதங்களை எங்களுக்காக நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்குறீங்க, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே தகப்பனே, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லி சொன்னீங்க ராஜா. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லி கர்த்தர் சொன்னீங்க, அதற்காக நன்றி ராஜா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய திருநாமத்தினாலே ஆண்டவரே என் தகப்பனே, ஷீபாலாதரனியா கபாலா ஹத்தனா, இந்த வருடமுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. அநேகர் மேலே மிகப்பெரிய பாறாங்கற்கள் அப்படியே விழுந்து இப்படி அமிழ்த்து கொண்டிருப்பதை கர்த்தர் காண்பிக்கிறீர் ராஜா. நிறைய குடும்பங்கள் மேலே, நிறைய பிஸ்னஸ் மேலே, ஊழியம் மேலே பாறாங்கள்லாங்க சாத்தான் விழுந்து கிடக்கிறான். அதனால் கீழே படுத்து கிடக்கிறவங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க, முடியல. அந்த கற்களாக அப்படியே அமிழ்த்து கொண்டிருக்கிறது. அப்படி நிறைய குடும்பங்கள், நிறைய பிஸ்னஸ், நிறைய ஊழியம், நிறைய பேர் ஆண்டவருக்காகவும் உலகத்திற்காகவும் நல்ல காரியங்களும் செய்ய நினைக்கிறீங்க. ஆனால் அந்த பாறாங்கற்கள் உங்களை அழித்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களால் ஒரு சின்ன ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியல. ஒரு நல்ல காரியத்தை கூட செய்ய முடியல. ஒருத்தர் கூட உதவி செய்ய முடியல. இது என்ன வாழ்க்கை? நான் அநேகருக்கு உதவி செய்ய ஆசைப்படுகிறேன். நான் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய நினைக்கிறேன். ஐயோ, நான் பிஸ்னஸில் நான் பெரிய முன்னேற்றமான இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றுமே இல்லை. காரணம் பாறாங்கற்கள் நிறைய பேர்களை அப்படியே அழுத்தி கொண்டிருப்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். இன்னும் நிறைய பேரை குறித்து நான் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அப்படியே நிறைய மிகப்பெரிய கதவுகள் அப்படியே பூட்டப்படுகின்ற நிறைய பேர் அப்படி போய் தள்ளுறாங்க. அந்த கதவை திறக்கிறதுக்கு அப்படி போராடுறாங்க. ஆனால் அங்கேருந்து உள்ளேருந்து யாரோ தள்ளுறாங்க, இவங்க தள்ளுறாங்க. அப்படியே இவங்க காலங்களெல்லாம் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்காக போராடுறாங்க. இவங்க கீழே படுத்து கிடக்கல, சாத்தா அவங்க மேலே கல் வைக்கல. ஆனால் அவங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களை அவங்களால சோதரிக்க முடியல. ரெண்டாவது கேட்டகரி, அந்த கல்லுகளை நீங்கள் தள்ளி பார்க்குறீங்க, அந்த கதவுகளை தள்ளி பார்க்குறீங்க, பெட்டியை திறந்துடலாமான்னு பார்க்குறீங்க, முன்னேறிடலாமா வாழ்க்கையில்னு சொல்லி போராடுறீங்க. ஆனாலும் கூட அது முடியவில்லை. 2023 வரைக்கும் அந்த கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படவே இல்லை. இன்டர்வியூக்கு போய் பார்த்துட்டீங்க, தட்டி பார்த்துட்டீங்க, ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸுக்கு வந்து பார்த்துட்டீங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்துட்டு பார்த்துட்டீங்க, ஒரு படிப்புலேருந்து இன்னொரு படிப்பு போயிட்டு பார்த்தீங்க, ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போய் பார்த்தீங்க, எதுவுமே நடக்கலை. கதவுகளை திறக்கவே முடியல. இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரியில் நிறைய பேர் குடும்பங்கள் அப்படியே அமைதியாக இருக்குது. நிறைய பேர் கட்டில்களில் படுத்து கிடப்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். நிறைய குடும்பங்களில் கடந்த காலங்களில் வியாதி, இந்த நாட்களில் வியாதி. ஒருவேளை உழைக்க வேண்டியவர்கள், சம்பாதிக்க வேண்டியவர்கள், முன்னேற வேண்டியவர்கள்,
வாழ்வில் மிகவும் தாழ்ந்து படைத்தவர்கள், அறிவானவர்கள். ஒருவேளை அவங்களாம் சுகமாக இருந்தால் எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருப்பாங்க. ஆனால் சாத்தான் வியாதியை கொண்டு வந்து, பிரச்சனைகளை கொண்டு வந்து, போதை அடிமைத்தனத்தை கொண்டு வந்து அவர்கள் அப்படியே படுக்க வைத்து விட்டார். அநேகர் கட்டல்கள் அப்படியே படுத்து கிடப்பதை ஆண்டவர் காண்பிக்கின்றார். 3வது கேட்டகரி 2023 நம்ம முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்ல நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு அப்படியே படுத்து கிடக்கின்றன. அவங்களுக்கு வெளியே போகணும், சம்பாதிக்கணும், முன்னேறணும், அப்படிப்பட்ட எந்த எண்ணமும் இல்லை. ஏனென்றால் அவர்களை சாத்தான் கட்டிலே வியாதினாலே படுக்க வைத்து விட்டான் என்று சொல்லி 3வது குரூப்பை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். 2024 எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் கேட்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு குரூப்பாக காமிக்கிறாரு. 4வதாக ஒரு குரூப்பை காண்பிக்கின்றார். யுத்தம், ஒரே யுத்தம், ரத்தம் சிந்தப்படுது, ஒரே பிரச்சனை, போராட்டம். பிள்ளைகள் தேவையில்லாத பிரச்சனையில் சிந்திக்கிறாங்க. வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத யுத்தங்கள், சண்டை, சச்சரவு. பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல போட்டி, பொறாமை, செய்வினை வைக்கிறாங்க, வெட்ட வராங்க, குத்த வராங்க. நிம்மதியற்ற ஒரு கூட்ட ஜனங்கள். இவர்கள் மேலே கல் இல்லை, இவர்களுக்கு கதவு திறக்கப்படுற அளவுக்குலாம் பிரச்சனைகள் இல்லை, இவர் கட்டிலை படுத்திருக்கல, நல்ல சுகமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு பெரிய கூட்டத்தை சாத்தான் இன்றைக்கு பிரித்து சண்டை போட வைத்து, வெட்டுக்குத்துகளை அப்படியே ரத்தம்லாம் சிந்த வைத்து, அப்படியே நிறைய ஜனங்கள் இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்வதை காண முடிகிறது. இதுக்குரிய பல விதங்களில் ஜனங்களை சாத்தான் பவுஞ்சாய் பிரித்து அவன் நூதன முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை கொடுத்து அவன் அப்படியே அநேகரை முடக்கி வைத்திருக்கிறான். நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படியே அந்த பாறாங்களை தாங்க முடியாத சுமையை சுமக்க முடியாமல் கிடக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் கதவை எப்படியா தள்ளிடலாம், திறந்துடலான்னு பார்க்குறாங்க, முடியல. 3வது ஒரு கூட்டம் கட்டிலை படுத்து கிடக்குது, என்ன நடக்குன்னே அவங்களுக்கு தெரியல. மிக திறமையானவர்கள் வியாதிப்பட்டபடினாலே, விபத்தை சந்தித்தபடினாலே, செய்வனையினால, கெட்டப்பட்டபடினால அப்படியே கிடக்கிறாங்க. 4வது ஒரு கூட்டம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் தேவையில்லாத காரணங்களுக்காக, தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக சண்டை போட்டு, சச்சரவு போட்டு அப்படியே பிரிஞ்சு கிடக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க திடீர்னு விபத்துக்களை சந்திக்கிறாங்க, திடீர்னு வெட்டுக்குத்துல இறங்குறாங்க, தற்கொலை பண்ணி கொள்றாங்க. ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம். இந்த 2024 பிரவேசிக்கிறோம். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நம்ம வாழ்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வருஷத்தில் ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன். அந்த பாறாங்கற்களை தூக்கி நான் எடுத்து சுமையோடு படுத்து கிடக்கிறவர்களை நான் நடக்க செய்வேன். கதவை பல வருஷமாக சாத்தான் மூடி வச்சிருந்தான், அந்த கதவுகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் திறந்து கொடுப்பேன். 3வதாக படுத்து கிடக்கிறவர்களை, ஒருவேளை ஒரு பிரயோஜனமற்ற நிலைமையில் இருப்பவர்கள் நான் தூக்கி நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். 4வதாக ஜனங்களுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வருவேன். வெட்டு குத்து, ரத்த சிந்துதல், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத யுத்தங்களுக்கு நான் முடிவை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனால் நல்லா கவனிக்கணும், இந்த 4 குரூப்புக்கும் கர்த்தர் உதவி செய்ய போறார். யாரு தெரியுமா? யார் தேவனாலே முன்குறிக்கப்பட்டார்களோ, யார் தேவனை தெரிந்து கொண்டார்களோ, யார் தேவனை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வருடத்தில் இப்படிப்பட்ட உதவிகள் எல்லாம் கிடைக்க போகுது. தேவன் தன் பிள்ளைகளை இந்த வருடத்தில் 1000 மடங்கு அவர் பெருக பண்ண போகிறார். தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அடையாளப்படுத்தி காண்பிக்க போகின்றார். வருவோர் போவாரெல்லாம் இவன் கர்த்தருடைய பிள்ளை, அதனாலதான் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி எல்லோரும் சொல்லுவார்கள். புற மக்கள் மத்தியிலே, ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியிலே ஒரு கிறிஸ்தவன் அதனாலதான் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக ஆண்டவர் வெளியரங்கமாக நான் அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பிப்பேன். என் பிள்ளைகளுக்காக இந்த வருடத்தில் நான் வைராக்கியம் கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். 2024 என் பிள்ளைகளுக்காக நான் வைராக்கியம் கொள்ளுவேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் ஆண்டவரை அறியாதவர்கள் மீது இந்த வருடத்தில் அதே போல நுகத்தடிகள், அதே போல கதவுகள் பூட்டப்பட்டு, அதே போல பாறாங்கற்கள் அவர்கள் நெருக்கி, அதே போல அவர்கள் அப்படி வியாதிப்பட்டு, அதே போல அவர்கள் அப்படியே யுத்தத்தோடு கூட வாழ்வார்கள். அவர்கள் விடுவிப்பார் யாரும் இருக்க மாட்டாங்க. அவர்கள் வாழ்க்கை இருளுக்கு மத்தியிலேயே இருக்கும். ஆனால் என் பிள்ளைகள் மீது நான் நீதியின் சூரியனாகி நான் உதைக்கப் போகின்றபடியினாலே என் பிள்ளைகள் எழும்புவார்கள். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த வருடத்தில் எழும்புவார்கள், எழும்பி பிரகாசிப்பார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் இந்த வருடத்தில் எழும்பி பிரகாசிப்பீங்க. வியாதிகள் உங்களை கீழே படுக்க வைக்க முடியாது, கதவுகள் பூட்டப்பட முடியாது, மனுஷராலே உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய முடியாது. கர்த்தர் மடங்கடிப்பார், கதவுகளை உடைப்பார், பாறாங்கற்களை தூக்கி வீசுவார், வியாதிகளை அவர் விலகும்படியாக செய்வார். இந்த வருடத்தில் தேவ திட்டங்களை நீங்கள் கண்களாலே பார்ப்பது மாத்திரமல்ல, சுதந்திரிக்கவும் செய்வீர்கள். ஒன்றுமில்லை என்று சொல்லி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை அந்த கோடா கோடியே பிறகு பண்ணுவார். ஆண்டவரே, இந்த வருடம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வருடம் ஐயா. பிள்ளைகளுக்கு யாவத்தை செய்து முடிக்கிற வருஷம் அப்பா. பிள்ளைகளை இன்ப கானானுக்குள்ள நீ அழைத்து கொண்டு செல்கிற வருஷம். தேவனுடைய பிள்ளைகளுக்காய் வைராக்கியம் கொள்ளுவார் இந்த 2024. காகமுக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம். உங்களுடைய வருடம் வந்தது, மீட்பின் வருடம் வந்தது, விடுதலையின் வருடம் வந்தது. ஆண்டவரே, தேவன் தன் பிள்ளைகளை நினைத்து அருளுகிற வருடம் வந்தது, ஆசீர்வதிக்கிற வருடம் வந்ததற்காய் நன்றி. ஆண்டவரே சோத்திரம். சர்ப்பத்தின் தலை நசுங்கி அவன் மின்னலை போல விழுகிற வருடம்.
அதற்காக நன்றி. மின்னலை போல மிகப்பெரிய தலைவர்கள் விழுவார்கள் அப்பா. இந்த 2024 மின்னலை போல பெரிய பெரிய தலைவர்கள் விழுவார்கள். பெரிய பெரிய ராஜ்யங்கள் கீழே விழுந்து அழியும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளோ எழும்புவார்கள். இந்த வருடத்திலே மிக சாதாரணமானவர்கள், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் ஆவான். அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், மிக சாதாரணமான நிலைமையில் இருந்தவர்கள் மிகப்பெரிய நிலைமைக்கு வருவார்கள். இது குறித்து எல்லா இடங்களிலும் பேசப்படும். ஆண்டவரை நினைத்து பார்க்காத மாற்றங்கள் இந்த வருடத்தில் கொண்டு வருவீர் என்று சொல்லி சொல்லுகிறீர். நமக்கு சோத்திரம். நீர் பெரியவர்களை தாழ்த்தி, ராஜாக்களை தாழ்த்தி, குப்பையிலும் பொழுதிலும் இருப்பவர்களை தூக்கி நிறுத்துவீர். நன்றி அப்பா, மகிமைப்படுங்க. 2024 தேவன் சொன்ன வார்த்தைகளை செய்து முடிப்பீர். நன்றி. மிகப்பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய பிரசன்னம் இந்த வருடம் முழுவதும் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில்